ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி பாக்யராஜுடைய மனைவியும் நடிகையுமான பூர்ணிமா பாக்யராஜும் அவருடைய மகன் சாந்தனும் போய் திடீர்னு ரஜினியை மீட் பண்ணியிருந்தாங்க. அது மீட் பண்ணதுக்கான காரணம் எதுவும் அவங்க சொல்லல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்திருந்தது. அவ்வளோ மகிழ்ச்சியா அப்படி பார்த்துட்டு இது பண்ணியிருந்தாரு. மத்த அரசியல்வாதியா இருந்தா நான் சொல்லுவேன் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புன்னுவாங்க. இது ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட் கூட கிடையாது. வீட்ல போய் மீட் பண்ணியிருக்காங்க. சரி என்னய்யா மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சபோது, ஒரு புது தகவல். என்னன்னா கூலி படம் முதல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் கதைய சொல்லி முடிச்ச உடனே அதில சில இடங்கள்லாம் ரஜினிக்கு ஒரு சின்ன டவுட்டா இருந்திருக்குது. அதையும் கிளியர் பண்ணியாச்சு. பண்ண பிறகு சில விஷயங்கள வந்து மெருகேத்துறதுக்கு நீங்க ம நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கும் இருக்காரு வந்து கலைஞானம் வந்து. ஏன்னா அவங்கலாம் வந்து ஸ்கிரிப்ட் டாக்டர்னு பேரு. விசி குகநாதன். இவங்கலாம் என்னன்னா ஒரு புரொடக்ஷன் கம்பெனிலயோ அல்லது வந்து ஒரு கதை இலாக்காவிலயோ ஒரு கதைய எடுத்து அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது, ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு முடிச்சு அத ரிலீஸ் பண்ண முடியல அப்டின்னா, டக்குனு கலைஞானம் சார கூப்பிடுங்க அப்டின்னுவாங்க வந்து. இல்லன்னா வந்து இவர கூப்பிடுங்க. விசி குருநாதன் சார கூப்பிடுங்க. இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். இன்றைய இளம் டைரக்டர் கூட பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கஷன்ற ஒரு விஷயத்துக்கு எந்த யூகமும் இல்லாம அவங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டா, இன்றைய இளம் டைரக்டர்கள் ஒருத்தருடைய ஒருத்தர் வெற்றிய வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இந்த கூலியில சின்ன சின்ன டவுட்ஸ வந்து கிளியர் பண்றதுக்கு, இல்ல இந்த இந்த ஸ்கிரிப்ட்ல சின்ன ஏதாவது ஒரு இது இருக்கிறதுக்கு, பாக்யராஜ் சார கூப்பிடலாமா? அப்படின்னு ரஜினி சொன்னதாக ஒரு தகவல். அதை பாக்யராஜ் ஒரு பெருந்தன்மையோடு மறுத்திருக்கார். காரணம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் நேத்து வந்த டைரக்டர் கிடையாது. ஆல்ரெடி அவர் இட்டு குடுத்தாச்சு. மாஸ்டர் மாரியான படங்கள், முதல் படமே கைதி ஒரு ஹிட். அதெல்லாம் தாண்டி கமலஹாசன வச்சு மாபெரும் ஹிட் குடுத்த ஒரு டைரக்டர். ஓகே சார், அவர் சரியா பண்ணியிருப்பாரு. மத்தது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு குளறுபடி ரொம்ப கிரிட்டிக்கல் அப்டின்னா என்ன கூப்பிடுங்க. அது வந்தா நல்லா இருக்காது. ஏன்னா, இன்றைய தலைமுறை வேற மாரி இருப்பாங்க. நாம அதில வந்தோம்னா, ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு பாக்யராஜ் சொன்ன அந்த விஷயத்த வந்து ரஜினி ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அதன் பிறகு கூலியும் ஓகே முடிஞ்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து ரஜினிக்கு போட்டு காமிச்சிருக்காங்க அவருக்கு. போட்டு காமிச்சுட்டு சூப்பர் கண்ணா, சூப்பர் கண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சு தோள்ல தட்டி லோகேஷ பாராட்டியிருக்காரு. இன்னொரு முக்கியமான காரணம்னா, ரஜினிகாந்த் ஒரு முழு படம் முடிஞ்ச பிறகு தான் பார்ப்பாரு. இதில என்ன அப்படின்ற ஒரு காரணம் கூலி மேல அவ்வளோ பெரிய ஆர்வம் என்னன்னா, தன்னுடைய சக போட்டியாளர், நண்பர் கமலஹாசனுடைய படத்தையே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிட்டாரு லோகேஷ் அப்படின்னு. இந்த படம் எப்படி இருக்குன்னா, அதை தாண்டிய ஒரு வசூல குடுத்தாகணும். அதாவது வந்து நண்பர் வேற, போட்டின்து வேற. இன்னும் அவங்களுக்கு பாருங்க 70 வயசுக்கு மேல ஆச்சு. இன்னும் இந்த போட்டின்ற ஒரு விஷயம் இருக்கவே தான் இவங்க 2 பேரும் களத்தில இருந்துகிட்டே இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றது, இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் நடிகர்கள் தயவுசெய்து இவங்கள பார்த்து கத்துக்கங்கன்னு சொல்ற விஷயம் தான்.